கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. வருகிற நாட்களில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள வாழ்வு வாழவும் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளவும் கர்த்தர் தாமே நம் யாவருக்கும் நாள்தோறும் புதிய கிருபையையும் பெலனையும் தந்து வழிநடத்துவாராக. தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் நல்ல சுகமும் குணமும் தந்து நிலையான நிறை வாழ்வையும் தருவேன் என்று வாக்களிக்கிறார். சங்கீதம் 146:5. ஆனால் நம் வாழ்வில் செயல்படுவது அல்லது நிறைவேறுவது என்பது நம்மை நாம் தேவ நோக்கத்திற்கு விட்டுக் கொடுப்பதிலேதான் தங்கியிருக்கிறது. ஆக தமது பரிபூர்ண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மீது வைத்திருக்கிற நோக்கம்தான் என்ன என்று இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்த தேவன் அவர்களது சகல கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் அவர்களை தண்டித்து கண்டித்து நடத்தினாரே தவிர அவர்களை தள்ளிவிடவில்லை. ஏன், அவர்களுக்காக கூட தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதே அவர் நோக்கமாக இருந்தது. அப்படியே தாவீதின் வம்சத்தில் இயேசு வந்து பிறந்தார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமது வாழ்விலும் தேவன் பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்பதே அந்த மகா மேன்மையான சித்தம் என திருமறை நமக்கு விளக்குகிறது. நாம் கிறிஸ்துவாகிறது அல்ல, கிறிஸ்துவை போல் ஆகிறது. அதாவது இழந்து போன தேவ சாயலை கிறிஸ்துவில் நாம் தரித்துக் கொள்வது, தேவனோடு நித்தியமாய் வாழும் ஒப்பற்ற ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்வது, கிறிஸ்துவின் குணாதிசயம், அவருடைய சிந்தை இவற்றை தமதாக்கிக் கொள்வது, தினமும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே என்று மாறாத கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொள்வதை தவிர நமக்கு பரிபூரண சமாதானத்தை தருவது எதுவும் இருக்க முடியாது. அந்த மகிமையின் சாயலை பெற்று பூரண சமாதானத்துடன் கிறிஸ்துவை இவ்வுலகில் பிரகடனப்படுத்த வேண்டிய நாம் இந்த புதிய ஆண்டில் நமது இரட்சகருக்காய் என்னதான் செய்ய போகிறோம்? என் வாழ்வின் நோக்கம்தான் என்ன? அது உலகத்தோடு முடிந்துவிடுமா? நித்தியம் வரைக்கும் நடத்துமா? அன்பின் பிதாவே, இப்புதிய ஆண்டிலும் தேவரீர் அருளும் பரிபூரண சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்காய் புதிய வாழ்வை தரித்துக் கொண்டு வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன்.